செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது. இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும். அதால் கண்ணால் தெரியும். ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால், சந்திரன் செல்கின்ற பாதை, பூமி செல்கின்ற பாதை, இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அதை தான் நம்ம நிழல்களாக பாவிக்கிறோம். அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆகவேதான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம். ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள், கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள். கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும், அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு என்றும் கூறுவார். அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களே பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த ராகுவன் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வசிப்பிடஸ்தானம். அந்த வசிப்பிடம் குடும்பிடஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல ராகுபான் வருகிறார். ஆகவே நீங்கள் இருக்கின்ற வீடு, அதாவது இருக்கின்ற வீடு வாடகை வீடாக இருந்தால் கண்டிப்பாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அவ்வாறு மாற்றும் போது தெற்கு பார்த்து இருக்கின்ற வீட்டிற்கு நீங்கள் செல்வதுதான் மிகவும் சிறப்பானது. வாக்குஸ்தானத்தில் ராகுவான் பகை பெற்று வருவதனால் மற்றவுடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதம் செய்தால்தான் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த ராகுமான் இப்பொழுது 2ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும், ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் அந்த ராகு குருடைய பார்வை இருக்கிறது. சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை ராகு பார்வையிடுகிறார். சுப விரயங்கள் நடக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப விரயங்களை செய்யலாம். அதாவது வீடு மனை வாங்கலாம், அல்லது புதிய வாகனங்கள் வாங்கலாம். அதற்காக கடன் வாங்கலாம். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ஆம் இடத்துக்கு கேதுபான் வருவதனால் பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. அதாவது இரவு நேர பிரயாணங்கள் செய்யும் போது மிக மிக எச்சரிக்கை தேவை. நீங்களாக செல்ஃப் டிரைவிங் செய்வதை விட ஏதாவது ஒரு டிரைவரை போட்டுவிட்டு நீங்கள் டிரைவரை வைத்துக்கொண்டு நீங்கள் இரவு நேர பயணங்களை செல்வது மிகவும் சிறப்பானது, பாதுகாப்பானது. இல்லாவிட்டால் இரவு நேர பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வயிறு உபாதைகள், இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். சுகாதாரம் இல்லாத இடத்திலும் கெட்டுப்போன உணவையும் நீங்கள் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உணவு விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கேதுபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே நிறைய சங்கடங்கள் பண விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கடன் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை கேதுபான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் தெய்வ கடாட்சத்தினால், தெய்வ வழிபாட்டின் மூலமாக போட்டியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் தொழில் செய்யும் போது மிக எச்சரிக்கை தேவை. தொழில் விஷயத்தில் விஸ்தரிப்பு செய்யும் போதும், தொழில் செய்யும் போதும், புதிய வாடிக்கையாளர்கள் வரும்போது அவர்களிடம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆகவே கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் புதிய வாடிக்கையாளர்களிடம் தவிர்த்து விடுவது நல்லது. பழைய வாடிக்கையாளர்களிடம் கூட ஏற்கனவே கடன் கொடுத்து எப்படி திருப்பி கொடுத்தார்கள் என்று பார்த்துத்தான் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பண விஷயத்தில் மிக மிக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வடக்கு திசைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வடக்கு திசைக்கு சென்று அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற இடத்துலையோ அல்லது மலை பிரதேசங்களிலோ நீங்கள்
இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். இடமாற்றம் செய்தால் நீங்கள் தாராளமாக சென்று விட்டு வரலாம். இடமாற்றம் செய்து கொள்ள மாட்டேன், நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் நல்ல மாற்றமாகவே இருக்கும். பதவி உயர்வு கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் சிறப்பான பதவி உயர்வு கிடைக்கும். அதுவும் முக்கியமாக அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கும். ஆகவே அதுவரை நீங்கள் காத்திருப்பது நல்லது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதங்கள் தற்காலிகமாக குருபலம் வருகிறது. அந்த குருபலத்தில் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும். இல்லாவிட்டால் திருமணம் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் 1 வருடம் அல்லது 1.5 வருடங்கள் காத்திருங்கள். முக்கியமாக 1 வருடம் காத்திருங்கள். 1 வருடம் கழித்து அதன் பிறகு சிகிச்சைகள் செய்தால் அதன் பிறகு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவசரப்பட்டு சிகிச்சைகளை மேற்கொண்டு அதிகமான செலவுகளை செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இயற்கையாக குழந்தை பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இயற்கையாக பிறக்கட்டும், அதில் தோஷமில்லை. ஆனால் சிகிச்சை செய்வதற்கு, அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக சிகிச்சை செய்வதற்கு இது ஏற்ற காலம் கிடையாது. இந்த வருடம் புதிதாக வீடு மனை வாங்க விரும்புவர்கள் வீடு மனைக்காக கடன் வாங்கலாம். ஆனால் மற்றவர்களுடன் அக்ரிமெண்ட் போடும்போது அந்த அக்ரிமெண்ட் மிகவும் சரியாக இருக்கிறதா என்று அலசி ஆராய்ந்து அதன் பிறகு அக்ரிமெண்ட் போடுவதுதான் மிகவும் சிறப்பானது. வழக்குகள் இல்லாத இடமாக பார்த்து நீங்கள் குடியேற வேண்டும், அல்லது வழக்கு இல்லாத இடமாக பார்த்து நீங்கள் வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் அதை தீர்த்து கொள்வதில் மிகுந்த சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகு நீங்கள் பயிரிடுவதுதான் மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பல பயிர்கள் பயிரிடலாம், பெரிய தோஷங்கள் ஏற்படாது. மேலும் பனை விவசாயம் அல்லது தென்னை விவசாயங்கள் செய்யலாம், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வருடம் போர் போட விரும்பினால் தை மாதத்திற்கு பிறகு போடுங்கள், அப்போதுதான் சுவையான குடிநீர் கிடைக்கும். வயதானவர்களுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்துல செல்வதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் மிகவும் கருத்துடன் படித்தால் மட்டுமே, அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சிறிது பிரச்சனைக்குரிய காலம். ஆனால் 2026 பிறந்த பிறகு, அதாவது ராகு பேச்சின் பின்பகுதி உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்துவிட்டு அருகில் இருக்கின்ற ஒப்பிலைப்பன் கோயிலுக்கு சென்று 2 மாலைகளை கொடுத்து விட்டு வாருங்கள். அப்பொழுதுதான் இந்த ராகு தோஷங்கள் விலகி ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிரதி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ஓரளவு நன்மைகளை பெற்று 60% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.